1987 அதே வருட கேலண்டர் மீண்டும் எப்போது வரும்? ஸோ இந்த மாதிரியான கணக்குகள் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். லீப் ஆண்டு அப்படின்னா என்ன, சாதாரண ஆண்டு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லீப் ஆண்டு அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு வருடம் எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2000 எடுத்துக்கிறோம். நம்ம எடுக்கப்பட்ட ஆண்டை 4ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு மீதி பூஜ்ஜியமாக இருக்கணும். ஸோ மீதி பூஜ்ஜியமாக இருந்தால் அது ஒரு லீஃப் ஆண்டு, சரிங்களா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 1987 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு மீதி 3 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டேப்லர் காலம் இருக்குது. ஸோ அந்த டேப்லர் காலத்தை நீங்கள் மெமரி பண்ணி தான் வச்சுக்கணும். கொடுக்கப்பட்ட ஆண்டு லீப் இயராக இருந்தால் நம்ம கொடுக்கப்பட்ட ஆண்டோட 28 கூட்டணும். கொடுக்கப்பட்ட ஆண்டு லீப் இயரை விட 1 கூடுதலாக இருந்தால் நம்ம அந்த ஆண்டோட 6 கூட்டணும். கொடுக்கப்பட்ட ஆண்டு லீப் இயரோட 2 கூடுதலாக இருந்தால் 11 கூட்டணும். கொடுக்கப்பட்ட ஆண்டு லீப் இயரை விட 3 கூடுதலாக இருந்தால் 11 கூட்டணும். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டு 1987. ஸோ 1987ஓட நமக்கு பார்த்தீங்கன்னா 3 தான் மீதியாக கிடச்சிருக்கு. ஸோ அப்போனா 1987ஓட மீதி நமக்கு 3ஆக கிடச்சிருக்கு. அதாவது 1984 லீப் இயரு அதோட 3 கூடுதலாக இருக்குது. ஸோ நமக்கு 3 கூடுதலாக இருந்தால் நம்ம கொடுக்கப்பட்ட ஆண்டோட 11 கூட்டணும். ஸோ அப்போது 1987ஓட 11 நமக்கு கூட்டும் பொழுது நமக்கு 1998 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 98 தான் ஆன்சர். ஸோ 1987 இருந்த அதே கேலண்டர் 1998 சேமாக அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஸோ 1996 2000 இந்த 2 ஆண்டுகளுக்கு முந்தைய கேலண்டர் வேறு எந்த ஆண்டோட கேலண்டரோட ஈக்குவலாக வரும் அப்படிங்கிறத செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.